எல்லையில கெடுதலுக்கு வேலை இல்லையா? அது தெரிஞ்சதுக்கும் அடுத்தவங்களை தெரிஞ்சதுக்கும் எல்லையில வேலையை எழுதி குழப்ப வேண்டி எந்த நாடி போச்சா ஏறும்போது வாங்கிருந்தாங்க. அதே மாதிரி என்ன நம்பி வரை மழை போல் நம்பி வரும். மழை போல் இருந்தா பனி போல் நீக்கி தருது. கடுகளவு 10 மந்தி விட்டுட்டான். 100 தடவை வந்தாங்க. எடுத்து ஏறு பழிக்காதப்பா. கோயம்புத்தூர்ல படுத்துட்டு இருக்குது. இன்னைக்கு உடம்பு சரியில்லாம இன்னைக்கு அது நல்லதுபடி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குதா? அது தங்க பெத்த தாயாரு இன்னைக்கு பட்டியல முடங்கி இன்னைக்கு மருத்துவத்துல என்னென்னமோ சொல்றாங்க, ஏதாவது சொல்றாங்கன்னு சொல்லி பயந்துட்டு வந்து என் பட்டியல வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? கடக்கூர்ல நிக்குதப்பா, கடக்கூர்ல நிக்குது. என்னமெல்லாம் இருதயத்துல தொந்தரவு, நுரையீரல தொந்தரவு அப்படின்னு சொல்லி மருத்துவம் சொல்றது நெசந்தானப்பா. அதெல்லாம் ஒண்ணும் பொய்யெல்லாம் இல்ல. காப்பாத்தி கொடுக்கணுமா? சரி சரி, நீ என்னை மழை போல நம்பி நின்று எங்கிட்ட உத்தரவு கேட்டுட்டு நிக்கிறியாயா? நல்லது பண்ணி கொடுத்து தங்க வைக்கிறமா கலங்கச்சு கொடுக்கறனாயா? ஓ எண்ணி 72 மணி நேரம் தங்க வைக்கிறமா கொண்டு இந்த பட்டியல் நிறுத்தினாயா? மறுபடியும் அந்த குறையில்லாத பேர் வாங்கி போறேன். போதுமா? போ காப்பாத்தி தந்துடுறோம். போ தாயி அடியா ஆங்கார கருப்பும் கோட்டையில வந்து இன்னைக்கு அழுது புலம்பி ஆறா பெருகி இன்னைக்கு பட்டியல வந்து இன்னைக்கு முடக்கத்துக்கெல்லாம் விட கேட்டுட்டு நிக்குதாயா? இல்லையா? ஒட்டி பார்க்க ஒண்ணு கலக்க வேண்டாமாயா? என்னை நன்றி வந்து இந்த பட்டியல கையேற்றிட்டு நிக்கிற இன்னிலிருந்து உன் ரேட்டு கூட வந்து நிக்கிறனப்பா. படி வந்து போடலாம். அதே மாதிரி குறைகளையும் சீத்து கொடுத்து முடிச்சு கொடுத்தேன். போதுமா? எடப்பாடி அடியா தொழில்முறை எத்தனை இன்னைக்கு சின்ன பண்ண நிக்கிறப்பா. உஷாரா நிக்கணும். ஏனா தானா நிக்கிறியே? ஏனா தானா வியாபாரத்திலும் சரி இல்லத்திலும் சரி இன்னைக்கு எல்லாமே ஏனா தானா நிக்கிது. இதுக்கு விடக்கூடாது வந்து கேட்டுட்டு நிக்குதாயா? தொழில் முறைக்கு நீ கருதி பிடிச்சிருந்த பின்னா அள்ளி பிடிச்சு அம்பாரம் போட்டு கொடுத்துருப்பனே. ஏனா தானா நின்ன எப்படி உஷாரா பிடிச்சுவா. தொழில் மாட்டு வியாபார தொழில் நல்லது பண்ணி கொடுத்துற. இல்லத்துக்குள்ள இருக்கிற சிக்கலை முடிச்சு கொடுத்தனப்ப சலக்கால குத்துற கேட்டு நிக்கிறேன். ராத்தி பூங்குள்ள முடிச்சுட்டாரன்னு சொல்லிக்கிறேன். உங்க சொப்பனத்துல வந்து இன்னும் அடப்பு எடுக்கலையப்பா. புரிஞ்சா? உனக்கு வர்ற காலம் ஒண்ணு அங்க தடுத்து நிறுத்திட்டு இருக்கிறாங்கப்பா. அந்த காலை பொத்து விட்டதுக்கு அப்புறம் அள்ளி படியாளுக்கு போடுறேன். அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டுறாத. பட்டுட்டே அப்படின்னா நட்டமாய் போயிரு. நான் பொறுப்பு இல்ல. புரிஞ்சுதா? அங்க ஒரு காலம் ஒண்ணு புரிஞ்சுதா அடப்பு நிக்கிறப்போ அந்த அடப்பை எடுத்து விட்டுருவேன். கூடிய சீக்கிரம் உனக்கு வந்து நானே சொப்பனத்துல வந்து அந்த இடத்துல மண்டி போட்டு இடத்துலயே மண்டி போட்டு உட்காருனப்பா யாரும் கேட்க மாட்டா. கொண்டு இறக்கு அள்ளி படி வந்து போடுறேன். போதுமா? போ வரப்பா. ஐயா கருப்ப நான் இருக்கிற தகுதி மாநில என்ற வட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் சில மாற்றத்தை எல்லாம் கொடுத்துருக்கேன்னப்பா. அதே மாதிரி தொழில் முறைக்கும் அள்ளி படியா வந்து போடலாம். உன்ற காரியத்துக்குமே தொழில் இன்னைக்கு எல்லாம் ஒரு இன்னைக்கு வண்டி வாகன தொழிலப்பா. தொழில் அத்தனை இன்னைக்கு சின்ன பின்ன போட்டு நிக்குது. ஒரு குணம் வந்தா 9 குணம் தண்டமாயி நின்று இன்னைக்கு கடன் சொங்க தலைக்கு மேல ஏறி நின்று இது ஒண்ணும் பண்ண முடியாது முடிச்சுட்டு நிக்கிறியா? இதை நல்லது பண்ணி பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இல்லையா? கணக்க வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்குன்னாயா மொண்டிக்கேட்ல போட்டு வச்சுக்கிறாங்க. மொண்டிக்கேட்டு உடைக்கிறப்போ உடைச்சு அள்ளி படி வந்து அம்பாரம் போட்டுன்ற வட்டிக்கு பேர் வாங்கி தர வேண்டியது எம்பொறுப்பு. புரிஞ்சுதா? போதுமா? இந்த ஓ இன்னொரு காரியத்துக்கு கூட வந்தேன். இந்த ஆங்கார கருப்ப நான் இருக்க தகுதி பண்ணல வாங்க வேண்டாமாயா? இன்னைக்கு நிமிஷம் வந்து கேட்டு கூட வந்து பார்த்தா மனசார நிக்கிறியாயா? மனசார நின்றுட்டு அப்படின்னா உங்க பட்டி பேர் வாங்கி கொடுக்க வேண்டியது எம்பொறுப்பு. கவலைப்பட வேண்டாம்.
ஒண்ணு கலக்க வேண்டாம். நான் இருக்கிற தகுதிமா போ. கூலி சீக்கிரம் எதிர்பார்த்து நிக்கணும். இந்தா இத இன்னைக்கு ராத்திரி படுக்கிற போது இதை மென்னு தின்னு முழுங்கிடணும். இதே இன்னைக்கு ராத்திரி படுக்கிற போது மென்னு தின்னு முழுங்கிடணும். இதை உரிச்சு தின்னு போடணும். 2 பேரும் சேர்ந்து தாயி இந்த வெண்ணைய தினம் கொஞ்சம் நீதான் படுக்கிற போது நல்ல நாள் பொல்லா நாளை பத்தி எல்லாம் இல்லையா என்னை நினைச்சு புளிக்கு போடு. பல்லு பட்டுட்டா பொண்ணா, பல்லு படல அப்படின்னா பையன் வரம் கொடுத்தாச்சு ஐயா. கலக்க வேண்டாம். நான் இருக்கிறப்ப தொழில் போக்குவரத்துக்கெல்லாம் வச்சுக்க போகிறோம். அவனாசி அடியா இன்னைக்கு சொத்து கை கூட மாட்டேங்குது. இப்படி எப்படி கை நழுவி போகுது அதே மாதிரி கை நழுவி போய் நிக்குதப்பா. தொழில் முறையில் சின்ன பின்னப்பட்டு நிக்குது. என்ன பண்ணது ஏது பண்ணது தெரியாம என் பட்டியல வந்து இன்னைக்கு அனுகூலமா நிக்குதாயா. இதுக்கு விடவு தொட்டதும் ஜெயிக்க மாட்டேங்குது, விட்டதும் குடிக்க முடியல. உண்டாலியா இதை மீட்டு கொடுத்து என் பட்டியை பால வச்சு குடும்பம் கேட்டு நிக்குதாயா. ஒண்ணு கலங்க வேண்டாம். ஒரு பொண்ணானால இன்னைக்கு இடைஞ்சலாகி நிக்குதாயா. அந்த இடத்துல அத்தனை மாற்றி கொடுத்து உன்னை பட்டி மனம் போல செஞ்சு கொடுக்கறாயா. எந்த தங்கத்து மேல எந்த குறையும் இல்லை. இது காரணம் வேறையாயா. இன்னைக்கு வந்து இந்த நிமிஷம் ரேட்டு கூட வந்து நின்று மத்ததை நான் பார்த்துக்கிறேன். தொழிலுக்கு வச்சுக்கா வைத்தாய் சொன்னது புரிஞ்ச நெசமா பையா போறோம். ஐயா நீங்க வெள்ளாம பட்டி இன்னைக்கு வெறும்பட்டியா நிக்குது இல்லையா. இது எல்லாம் மீட்டு கொடுக்க கட்டை உடைச்சாச்சப்பா. கட்டை தெரிச்சு கச்சேரி வீட்டுல இருந்தது. நீ கட்டை உடைச்சு பட்டியல இன்னைக்கு வேறு போல வாங்கி கொடுக்க நேரம் வந்துருச்சு. எதிர்பார்த்தது ஓ 3.25 நாள் முடிச்சு தரும். அடியா நான் இருக்கிற தகுதி பண்ணல இந்த பாலத்து கருப்பேன் என்னை நம்பி வந்து இல்லாயா. இங்க இருந்து இந்த நிமிஷம் கூட வந்து உங்களை காரியத்தை கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. மழை போல நினைச்சிட்டு நிக்கிறேன். பனி போல நீ கொடுத்து ஒன்று பட்டி பால்வாக்கு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பாயா. இது சத்திய வாக்கு இன்னும் எழுந்து வருவேன். துணிஞ்சு நடக்கும் இடமும் போடுறோம் போகிறோம். தாயி ஒட்டிமா பட்டியும் மொண்டிக்கட்டுல போட்டுட்டாங்கயா. மொண்டிக்கட்டுல போட்டுட்டாங்க. இன்னைக்கு உங்க அண்ணுக்கு முன்னாடி தான் அநியாயம் நடக்குதாயா. 6 பேர் இன்னைக்கு அலங்கோலப்படுத்தி உன்ற பட்டியை முடக்கி உன்ற தேவாதியை முடக்கி இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம தேவாதியுடைய ஆலயத்துக்குள்ளாரி போக முடியாதாயா. இல்லையா ஓட்டி மகளா நாங்க கருப்பேன். நான் இருக்க தகுதிமான் இல்ல ஓட்டி மகள் ஓட்டைய ஒத்தரமைக்க வைக்கிறாயா. இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் வர்ற காரியத்தை முடிச்சு கொடுத்தனாயா. உத்தரவு போடுறப்போ முடிச்சு கொடுத்தாரு போதுமா. தாயி உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியா. ஒண்ணு கலக்க வேண்டாம். என்னை நம்பி வந்து நின்று காரியத்துக்கு உத்தரவு கேட்டு நிக்குதாயா. காரியத்தை முட முடியாத சாதித்து தர வேண்டியது என் பொறுப்பு. உனக்கு எனக்கு புரியுற மாதிரி பேசுற புரியுதா புரியலையா. பயப்பட வேண்டாமாயா. 3 அமாவாசைக்குள்ள உத்தரவு போட்டு கொடுத்துற. இந்த அமாவாசைக்குள்ளே மாட்டு கொடுத்துற போதுமா. அடியா ஒட்டி மகனே கங்கணகாரி அடியானுக்கு உத்தரவு போட்டுருக்கா இல்லையா. ஒண்ணு பயப்பட வேண்டாம். அதுல சில முட்டுக்கட்டை போட்டு நிக்குது. அதை மன முடியாது முடிச்சு தரனாயா. காரியத்தை நல்ல காரியத்துக்கு உத்தரவு போட்டு பேர் வாங்கி கொடுத்தனாயா. அதே மாதிரி உன்ற தொழில் முறைக்கு அப்படித்தான் கூட வந்து நின்று இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து அள்ளி படியாந்து போடுவேன். துணிஞ்சு நடத்து கூட வந்து நிக்கிறனாயா. இந்த அப்படி ஓ எல்லா காரியத்துக்கு வர தொழில் அமைதப்பா போகிறப்பா. இன்னைக்கு பட்டி விண்ணப்பட்டு இன்னைக்கு பட்டி அத்தனை இன்னைக்கு சேதாரமாய் நிக்குதப்பா. உன்னை கழுத்தை சுத்தி நாகபாம்பு சுத்துதப்பா. பாம்பு சுத்துதப்பா. புரியுதா புரியலையா. 1க்கு 2 இன்னைக்கு அலங்கோலமா போய் நிக்குதாயா. அப்படி அப்படின்னா உனக்கு தோஷம் தாங்கி நிக்குதப்பா. அதனால இன்னைக்கு குடும்பத்துல பிரச்சனையாகி நிக்குது. பயப்பட வேண்டாம். என்னை நம்பி வந்து நிக்கிற அதுக்கு ஒரு முறை சொல்றேனப்பா. அந்த முறை நல்லபடியா செஞ்சு அதுல இருந்து கல்பாடு பண்ணி பேர் வாங்கி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. அதே மாதிரி இது வருமா வராதான்னு வந்து கேட்டு நிக்க வேணப்பா. அந்த முறையை செலுத்து தன்னப்போல ஒடியாது போதுமா. போவாங்க அடியா நீயும் அப்படித்தான் கங்கண காரியத்துக்கு ஊத்துக்குழி இல்லையா. நம்பி வந்து நிக்கிறியா. உத்தரவு போடுறேனப்பா. தொழில் முறைக்கு கூட வந்து நிக்கிறேன். இந்த மாசத்துக்குள்ளாரியே பார்த்துக்கிறப்ப நான் உனக்கு அடையாளம் போடுறேன். துணிஞ்சு போ. தேடி வந்து பிடிச்சு போடலாம். கங்கண காரியா தொழில் முறைக்கு உத்தரவு வந்து கேட்டு
நிக்குதாயா? வெத்த கண்ணுக்கு இன்னைக்கு ரயில் ஓட்டுற வேலை இல்லையா? ரயில் தொழில் அமையணும் அப்படின்னு வந்து என்னை கேட்டுட்டு நிக்கிறதப்பா. ஒண்ணு கலங்க வேண்டாம், உத்தரவு போடுற தேடி வருது, வாங்க புடிச்சுக்கோ. புரிஞ்சுதா? அதே மாதிரி நீ இன்னைக்கு செய்யற தொழில் அத்தனை இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மனம் வந்தா 9 மனம் தெண்டமா நிக்குது, வருமானம் பத்த மாட்டேங்குது. இதுக்கு விட குடும்பம் கேட்டுட்டு நிக்கிறியப்பா இல்லையா? ஒண்ணு கலங்க வேண்டாம், இந்த பாத்துக்கு இருப்ப நான் இருக்கேன்னாயா தகவல் வருது, போய் பதவியில் உட்கார சொல்லு, நான் பார்த்துருப்போம். சரிங்க, எல்லாருமே நெத்தியில வச்சுக்கிட்டோம். எடப்பாடி அட இன்ஸ்பெக்டர் அடியா ஓட்டி மகனா, நான் எப்படி இந்த கத்தி முனமால் நின்று அக்கனி கையில இருந்து நிக்கிற பாத்தியா? அதே மாதிரி அக்கனியா குமரி ஆறா பெரிய இன்னைக்கு வட்டியில் வந்து நிக்கிறியப்பா. உன்ற வட்டியில காரி மத்தனை இன்னைக்கு தாமசமாய் நின்று இன்னைக்கு பெத்த கண்ணு இன்னைக்கு பங்கப்பட்டு நிக்குதப்பா. பெத்த கண்ணு மூத்த கண்ணு ஒரு பரீட்சை எழுத்துதப்பா. அந்த பரீட்சை தவணையாய் வந்துட்டு டெல்லியில போய் எழுதுறது IAS இல்லையா? அதுல நல்லபடியா பாஸ் ஆகி பதவி வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது, பெத்த கண்ணு இன்னைக்கு தொழில் முறைக்கு இன்னைக்கு சின்னாபனப்பட்டு நிக்குதப்பா. ஒழுக்கமா சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறேன் இல்லையா? இளங்கண்ணு இன்னைக்கு வாயு பருவமா நிக்குது. இதுக்கு நல்லபடியா பேர் வாங்கி கொடுன்னு கேட்டுட்டு நிக்கிறியாயா? உங்க உடம்புல இன்னைக்கு சக்கரை அதிகமா இருக்குதப்பா. ஒண்ணு கலக்க வேண்டாம், இது வேற என்ன மந்திரமோ மாயமோ நோவோ நொடியோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, பயப்பட வேண்டாம். அதை நல்லது பண்ணி கொடுத்து இதே பட்டியலுடைய தங்கத்தை ஓட்டி காமிக்கிறாயா? இது சத்திய வாக்கு. எங்கிட்ட வரதுக்கு முன்னாடி ஒரு கருப்பு கிட்ட போய் வாக்கு காட்டியா? அவன் அதை சொன்னா இதை சொன்னா ஒன்னும் பயப்பட வேண்டாம். நான் இருக்கிற தகுதி மண்ணில் இந்த பாலத்துக்கு இருப்ப என்னைக்குமே பொய்யாடு எடுக்க மாட்டேனாயா. ஆனா என்னை முழு மனசோட உனக்குன்னு இல்லை, இந்த ஏடு எல்லாத்துக்கும் சொல்றனாயா, என்னை முழு மனசோட நம்பி நின்னா மட்டுமே உங்க ஏட்டு கூட வந்து இந்த கருப்பை கூட வந்து நின்று அத்தனையுமே முடிச்சு கொடுத்துருனாயா. இது சத்தியவா புடிச்சுக்கோ. போ வரம்போ ஐயா, தொழில் முறையெல்லாம் கொஞ்சம் பத்தா கையா நிக்குதா இல்லையா? அது போக இல்லத்துக்குள்ள கொஞ்சம் சோதனை நடக்குதப்பா. மரபுள்ள சொல்றேன், இதுக்கு விட குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்குது. தாய்ந்த அப்புறமா நான் இருக்கிற தகுதி மணல் அந்த அடியா வரப்போ நீயும் வந்து என் பட்டியல் வந்து கையேந்திட்டு போ. 3 வாரத்துக்குள்ள புத்து போறப்போ சொத்து விற்க மாட்டேங்குது, கடன் சுமை இறங்கணும், ஊத்துக்குழி இல்லையா? காரியத்தை அத்தனை நடத்தணும்ப்பா. ஒரு காரியம் பாக்கி நிக்குது, அந்த பாக்கி நிக்கிற காரியத்தை முடிச்சுட்டு அப்படின்னா நான் எல்லாத்திலையுமே தப்பிச்சுக்குவேன் அப்படின்னு வந்து என்னை கேட்டு நிக்கிறியாயா? தப்பிக்க வச்சிடலாமாப்பா. சொன்ன சொல்லு சொன்னதுதான். இன்னும் சில சோதனை போட்டு பார்த்த சோதனையில ஜெயிச்சு வந்துட்டியப்பா. புரிஞ்சுதா? எதிர்பார்த்துட்டு நெல்லு விலை வருது, முடிச்சு போடலாமாயா? முடிச்சு கடன் 100 பைசா இல்லாம முடிச்சு உன்ற பட்டியை பால் வாத்து தர வேண்டியது எம்பருக்கு. புரிஞ்சுதா? நான் பாத்துக்கிறேனாயா? இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் இந்த பூத்துக்குழுங்க நந்தவனமாயா தேடி வருது, முடிச்சு போடு. முடிச்ச கையோட ஒரு தொழிலுக்கு உத்தரவு போடுறனாயா, முடிச்சு போடலாம். போதுமா? இந்த தொழில்களை வச்சுக்கா. ஓ வர்றோம் போ. தாயே கருப்ப கோட்டையில வந்து இன்னைக்கு அள வாங்கிட்டு நிக்கிறிய இல்லையா தாயி? இன்னைக்கு பெத்த கண்ணு இன்னைக்கு எல்லாம் சேதாரமா நிக்குது. ஆங்கண்ணு இன்னைக்கு கடன் சும தலைக்கு மேல ஏறி நிக்குது, தொழில் முறையை சின்னாமணப்பட்டு நிக்குது. இதுக்கெல்லாம் நல்லபடியா விட கொடுத்து காரியத்தை முடிச்சு தெய்வ பிரச்சனை ஒண்ணு, தெய்வ பிரச்சனை முதல்ல அதை முடிச்சு கொடுக்கறனாயா. அதை முடிச்சுட்டாவோ எல்லாமே சரியா போயிரு, ஒண்ணு கலங்க வேண்டாம். புரிஞ்சுதா? பெருமாள்ன்ற வட்டியில சங்கு சேவண்டியோட வந்து நிப்பானாயா, உன்ற கண்ணுக்கு முன்னாடி காமிக்கிறாயா. புரிஞ்சுதா? அந்த தேவாதினுடைய குறை உண்டுன்னு சொல்லி இல்லைன்னு சொல்லு இல்லையா? ஒண்ணு கலங்க வேண்டாமாயா. தலைமுறை தலைமுறை பூசையானது பூசி இல்லாத நிக்குதாயா, பயப்பட வேண்டாம். உன்ற வட்டியில வந்து நிறுத்தி பேர் வாங்கி காப்பாத்தி காரியத்தை முடிச்சு கொடுத்துற. இது சத்தியவன் தாயே ஓட்டி மகளா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியே. இன்னைக்கு படிப்ப காரியமா மாட்டேங்குதாயா? காரியம் மத்தனை சேதாரமாய் போய் முடிகிற நேரத்தில் நின்று போயிருது இல்லையா? அது நல்லபடியா மனம் முடியாத கொட்டு முளம் போட்டு என்ற காரியத்தை முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிற்கிறேன். குத்து போட்டலாம். அது போக இல்லத்துக்குள்ள ஒரு குணம் வந்து 9 மனம் தெண்டமாய் நிற்கிறாயா. சில புறப்பாட்டை மனசுல போட்டு புலம்பிட்டு வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிற்கிறேன். இந்த 3 நேரத்தையும் நல்லபடியா முடிச்சு கொடுத்து என் பட்டி பேர் வாங்கி கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிற்கிறேன். கைப்பற்றி போடலாம். இது சத்திய வாக்கு. இந்த பாலத்துக்கு இருப்ப கூட வந்து நின்று போட்டி கொடுத்து போட்டாடி போறேன்னாயா. போதுமா? போ வரம்போ. செப்புளிச்சாம்பாளையம், செப்புளிச்சாம்பாளையத்திலிருந்து இன்னைக்கு உடம்பு தொந்தரவு உள்ள தொந்தரவு ஐயா. நான் எப்படி இந்த கத்தி முனமேல நிக்கிறேன்னா அதே மாதிரி வட்டி இன்னைக்கு அக்னியா குமரி ஆறா பெருகி நிக்கிறப்பா. இன்னைக்கு ஒரு சாணம் ஏறினா ஒரு முளைக்கு இருக்குது. இன்னைக்கு வருமானமும் பத்த மாட்டேங்குது, காரியமும் கைவிடணும்.
தாய் தவுந்து வச்சா இல்லையா? இதுல இருந்து மரபெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இதை நல்லது பண்ணி கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு பேர் வாங்கி குடும்பத்தை கேட்டு நிக்கிறேன். உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறேன்னு சொல்றேன் இல்லையா? நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையேந்தி பார்த்த, ஒரு பக்கம் கை கொடுக்கல, கடக்கூல நீ நம்பி வந்து நிக்கிறியாயா? இந்த பாலத்துக்கு இருப்ப தாயும் தாப்பணுமா நான் இருக்கிற தகுதி கவலைப்படாத, சாதிச்சு அதுல இருந்து காப்பாத்தி கொடுக்க வேண்டியது எம்பொரு. புரிஞ்சுதா? பட்டி கொண்டாடி போல தகுதிமன் இல்ல, அதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி எந்த விதத்திலயும் சிக்கல் வராது, சேதாரம் வராது. கைப்பற்ற வேண்டியது எம்பொறுப்பு. முழு நம்பிக்கையோட நெல் போதுமா? போ வரம்போ அடியா. இல்லத்துக்குள்ள ஒரு நிமிஷம் எல்லாம் அந்த மறு நிமிஷம் முடங்கி நிக்குதப்பா. நோவு நோடி ஒரு பக்கம், காரியம் கை விட மாட்டேங்குது, பெத்த கண்ணுகள் இன்னைக்கு சிக்கலா நிக்குது. இன்னைக்கு மொத்தத்துல பட்டி அத்தனை இன்னைக்கு மொண்டிக்கட்டில் நிக்குதாயா? இன்னைக்கு மொண்டிக்கட்டு இன்னைக்கு உடைச்சிருவனப்பா. ஒரு வட்டியை பால்வாக்கு தர வேண்டியது எம்பொறுப்பு. இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துக்கு பூத்துக்குங்க நந்தவனமா மீட்டு தரனப்பா. இது சத்தியவாக்கு பத்திரமா வச்சுட்டு குடிதாய். இந்த 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 குடி போ வரப்போ போதுமா? தாயே ஒட்டி மகளை உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியா? மடமாறி போகுதாயா வட்டி இல்லையா? மரபொல்ல சொல்றேன், மடமாறி போகுதாயா? மடமாறி போறத என்ன என்ற மடையில கொண்டு போட்டு காப்பாத்தி குடும்பத்தை கேட்டுட்டு நிக்கிற இல்லையா? நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையேந்தி பார்த்துட்டிய, ஒரு பக்கம் கை கொடுக்கல. தாய் மருந்து மாயம் வேலை செய்தாயா? கலக்க வேண்டாம். நீ நினைக்கிறபடியே உன்ற காரியத்தை சாதிச்சு கையில் ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. இது சக்தி. என்ன உடச்சு பேசினாயா? வெளியே தெரிய வேண்டாம். உனக்கு எனக்கும் தெரிய வேண்டிய விஷயம். தாயும் தகப்பனுமா நான் இருக்க புரிஞ்சுதா? தாயி பாத்திரலாம் அல்லையில போத்து அழகு சூடு போட்டு சாதிச்சு தர வேண்டியது என் பொறுப்பு. முழு மனுஷோட நம்பி நில்லு. தீர்ப்பு கைப்பாசம் ஒப்படைக்கிறேன். போதுமா? போ வரேன் போ. சென்னை இங்கட ரவீந்திரன் தாயே பொட்டி மகளா, இந்த ஆங்கர கருப்பம் கோட்டையில வந்து இன்னைக்கு அழுது புலம்பி ஆறா பெருகி நிக்கிறியே. காரியம் அத்தனை நீ கைவிட்டு நிக்கிறாயா? இல்லத்துக்குள்ள நல்ல காரியம் நடக்க மாட்டேங்குது. பட்டியல தவுந்து போகுது, போய் முடிகிற நின்று போயிருது. இதை நல்லபடியா உத்து போட்டு எந்த விதத்துல சிக்கல் இல்லாம பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா? அது போக ஒரு நிமிஷம் நல்லா இருந்தா உனக்கு மறு நிமிஷம் உடம்புலயும் சிக்கலும் உள்ளத்திலயும் சிக்கல் இல்லையா தாயி? அதே மாதிரி சில காரியத்தை தலைக்கு மேல சுமையை சேர்த்து நிறுத்திட்டு அது இறக்கிறதுக்கும் வழி தெரியல, இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு நிக்கிறியாயா? முதல் காரியம் அந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துற, 3 காரியத்தையும் முத்தா போட்டு முடிச்சு கொடுத்துறாயா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். எல்லளவும் பங்கமில்லாம் என்ற காரியத்தை சாதிச்சு தர வேண்டியது எம்பொறுப்பு. இந்த அப்படி தாயி இங்க வா. சத்தியவாக்கு போ வரப்போ. சென்னை ரவீந்திரன் பேர் சொல்லியே கூப்பிட்டுட்டேன். அப்புறம் ஏன்னா தானா நிப்ப எப்படி அடியா ஒன்னும் சமாளிக்க முடியலையா? நான் எப்படி இந்த கத்தி மனமேல நின்று அக்னி கையில இருந்து நிக்கிற பாத்தியா? அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெருகி நீங்க பட்டியில வந்து இன்னைக்கு நோவு நொடி குத்துற போட்டு இல்லத்துக்குள்ளார வருமானம் பத்து மாதிரி காரியமும் நடக்க மாட்டேங்குது இல்லையா? அந்த காரியத்தை மோன முடியாது சாட்சி தர வேண்டியது எம்பொறுப்பு. சொல்ற கேட்டுக்கோ. உன்ற வட்டி இருள் மங்கி, செல்வாக்கு மங்கி, தொழில் முடங்கி, தலைக்கு மேல சும சேர்ந்து சுமையும் நடக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு ஒரு நிமிஷம் அந்த மறு நிமிஷம் பட்டி முடங்கி நிக்கிறாயா? உள்ளத்துக்குள்ள அக்னியா குமுறிட்டு நிக்கிற. நீயும் எங்கெங்கயோ போய் கையேந்தி பார்த்த, ஒரு பக்கம் கை கொடுக்கல. அதை கைப்பற்ற வேண்டியதை கைப்பற்றி கொடுக்க வேண்டியது எம்பொறுப்பு. போதுமா? சவால் போடுறதுக்கு விட எப்படி நான் தானே பாரு. தீர்ப்பு பாலத்துக்கு கருப்பேன் நான் இருக்கேன்னாயா? நீ போய் கண்டதையும் போட்டு உழப்பிட்டு மனசை போட்டு குழப்பிட்டு நிக்காத. இன்னைக்கு வந்து என் பட்டியல முறை போட்டுட்டீங்களா? இன்றைய நிமிஷத்துல வந்து மாற்ற தருவேன். புரிஞ்சுதா? ஒரு எத்தனையும் வீட்டு கொடுக்க வேண்டிய தாய் அப்புறமா நான் இருக்கிற தகுதி. இது சத்திய வாக்கு. சாதிச்சு கொடுத்துற அடியா. சொத்து பிரச்சனை வீட்டு போடலாம் போ அடியா. பல சோதனை வந்து நிக்கிறியா? பேசுனது பேச மாட்டேங்குது, இல்லத்துக்குள்ள தடுமாறி நிக்குது இல்லையா? சச்சுரூபமா பேசி சச்சுரூபமா கைப்பற்றிட்டு இருந்தது இன்னைக்கு விலகி நின்று வேடிக்கை பார்க்க தெய்வ பிரச்சனை இல்லையா? அது போக இன்னைக்கு இல்லத்துக்குள்ள பல குழப்பத்தில் நிக்குதப்பா. ஆலாமரம் மாட்ட தலைஞ்சு அலங்காரமா நின்ன பட்டி இன்னைக்கு அலங்கோலப்படுத்தி கட்டில போட்டு வேடிக்கை பார்த்தாங்கப்பா. 3 ஆண்டு காலம் ஆகுதப்பா. வடிப்படியா முடங்கி இந்த 1 வருஷ காலத்துல தெய்வமும் பேச மாட்டேங்குது, காரியமும் நடக்க மாட்டேங்குது. இன்னைக்கு இல்லத்துக்குள்ளாரையும் எல்லாவற்றும் சேதாரமாயிடுச்சு இல்லையா? நீ கேட்க வந்தது தெய்வ வாக்கு. நான் உன்ற மத்த சேர்த்து சொல்லிட்டேன். புரிஞ்சுதா? இது ஒண்ணும் பயப்பட வேண்டாம். இது என்ன குறையோ குத்தமோ அப்படின்னு நினைச்சிட்டு கால சுத்திரமா கொத்தி வேடிக்கை பார்த்து. புரிஞ்சுதா? நான் இருக்கிற தகிரிமன் இல்ல, ஏட்டை எடுத்துட்டு இருக்கிறேன்னப்பா. புரிஞ்சுக்கா? புரிஞ்சுதா? நான் இருக்கிற தகிரிமான் இல்ல,
எல்லாம் மங்கம் இல்லாம கட்ட உடைச்சு உங்க வட்டி பேர் வாங்கி அதே தேவாதி எந்த குறையும் இல்லாம பேர் வாங்கி பூசை நடத்தி பொங்க வச்சு காரியத்தில் எடுத்து தந்தேன்ப்பா. போதுமா? நான் இருக்கிற தகுதி மண்ணில பேச வச்சேன். போதுமா? ஓ வரம்போ வா அடியான வர சொல்லு. பேச வச்சுட்டு அப்படின்னா என்ற அடியா நாட்டா எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுவியா? காசு பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது. புரிஞ்சுதா? காசு பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது. சச்சுருவமா என்ற அடியான நினைச்சு நில்லு. ஓ நான் சொப்பனத்துல வந்து பேசுறனாய மீட் தட்டம். அடியா ஒட்டி மகனே உலகம் வந்து நிக்குதப்பா. இல்லையா இன்னைக்கு தொழில் சின்னாபின்னப்பட்டு போச்சு. ஒரு பணம் வந்தா 9 பணம் தண்டா. வட்டிக்குள்ள வருமானம் பத்த மாட்டேங்குது. ஒண்ணுமே கைக்கு மடங்க மாட்டேங்குது. 4வது சேதாரமாகி இன்னைக்கு வட்டியில உள்ள ஆளுது வெளியே சிரிச்சு நிற்கிறேன். இல்லையா இது எல்லாம் நீக்கி உனக்கு தங்க பணத்துல ஆண்டு கொடுக்க வேண்டியது எம்பூர். போதுமா? சிரிச்சுட்டு நிக்கிற ஆனா உள்ள அழுதுட்டு நிக்கிறியே. இல்லையா நான் இருக்கிற தகுதிமான சாதிச்சுக்க வேண்டியது 9. இந்த அப்படி ஓ மீட்டு தந்துடுறேன்.